நிலா, என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, இன்னும் அக்கா ரெடியாகி வரல, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா இது? குடு. ஏன் இந்த பர்னிச்சர் ஷாப் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நான் நேத்தே சொன்னேனே பாட்டி, ஆபீஸ்ல அக்காவோட எம்டி சேர்ல நான் உட்கார்ந்ததுக்கு ஆகாஷ் தான் பயங்கரமா திட்டாருல்ல. நேத்து ரூம்ல கூட இனிமே சேர்ல எல்லாம் உட்காராதுன்னு பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. அதான் நான் எனக்குன்னு தனியா ஒரு சேரை ஆர்டர் பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன். விடி. என்ன நிலா, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நீ உனக்குன்னு தனியா வேற சேர ஆர்டர் பண்ணி அதுல நீ உட்கார்ந்தன்னா அப்புறம் உன் அக்கா கிட்ட நீ தோத்துட்டேன்னு தானே அர்த்தம். அதனால நீ வேற சேர் எல்லாம் ஆர்டர் பண்ணாத. எப்பவும் போல உன் அக்காவோட எம்டி சேர்லயே நீ உட்காரு. அவ சாதாரண சேர்ல உட்காரு. அவளை முடிஞ்ச அளவுக்கு நீ அதிகாரம் பண்ணு. இல்ல பாட்டி, நான் எம்டி சேர்ல உட்கார்ந்தா அப்புறம் ஆகாஷத்தை திரும்பவும் என்ன திட்டுவாரு. எனக்கு அது தேவையா? ஏய், ஆகாஷ் என்ன டெய்லியுமா அந்த ஆபீஸுக்கு வந்து உன்னை பார்க்க போறான்? அவன் எப்பயாவது அங்க வருவான். அந்த நேரம் நீ வேற ஏதாவது சேர்ல உட்கார்ற மாதிரி சமாளிச்சுக்கோ. சரிங்க பாட்டி, ஆகாஷ் தானே நீங்க சொல்ற மாதிரி நான் சமாளிச்சிருவேன். ஆனா என் அக்கா ஆகாஷ் அத்தங்கிட்ட இந்த விஷயத்தை போட்டு கொடுத்துட்டா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா நமக்கு நல்லது தானே? என்ன நல்லது? ஆமாமா, உன் அக்கா நீ அவளோட எம்டி சேர்ல உட்கார்ற அந்த விஷயத்த ஆகாஷுக்கு தெரியப்படுத்தினான்னா அத வச்சு நான் அவகிட்ட பிரச்சனை பண்றேன். என்னோட சேர்ந்துகிட்டு நீயும் அக்காவை திட்டு. எதுக்கு எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை உண்டு பண்ற? உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? அப்படி இப்படின்னு அவகிட்ட கண்ணா பின்னான்னு சண்டை போடு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம உன் அக்கா காரி உன்னையவே நிரந்தரமா அந்த எம்டி சேர்ல உட்கார வச்சிருவா. என் பாட்டி, இதுல வேற எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. உன் அக்காவோட கம்பெனி உன் கம்பெனி தானே? அதுக்கான மொத்த பணத்தையும் போட்டது உன் புருஷன் ஆகாஷ் தானே? அதனால உனக்கு தான் அந்த கம்பெனியில எல்லா உரிமையும் இருக்கு. நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். புரியுதா? சரிங்க பாட்டி. அக்கா, என்னாச்சு? என்னக்கா இவ்ளோ லேட்டு? நான் இப்பவே ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். நீங்க 2 பேரும் கிளம்பி வரதுக்கு இவ்ளோ நேரமா? இப்பவே பாருங்க, டைம் ஆயிடுச்சு. சரி வாங்க, ஆபீஸ்க்கு போலாம் வாங்க. நிலா, இன்னைக்கு நானும் சித்துவும் ஒரு முக்கியமான கிளைண்ட்ட பாக்கறதுக்கு அடையார் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அங்க போய் மீட்டிங்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ் வரதுக்கு கண்டிப்பா 7 மணிக்கு மேல ஆயிடும். ஒருவேளை அப்பவும் முடியலன்னா நைட்டு நாங்க நேரா வீட்டுக்கே வந்துருவோம். அதனால நீ மட்டும் ஆபீஸ்க்கு கிளம்பு. அப்படியா? சரி, அப்போ நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீங்க 2 பேரும் கிளைண்ட் பார்த்துட்டு வந்துருங்க. பாய்க்கா. பாய் மாமா. பாய் பாட்டி. பாய் அத்தை. என் தங்கச்சி கிட்ட க்ளோஸா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. என்ன பேசுனீங்க? நான் ஒன்னும் பேசலையே. சும்மா யதார்த்தமா தான் அவகிட்ட ஆபீஸ் கிளம்பிட்டியா என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி ஒரு ரகசியமும் இல்ல. இல்லையே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தா தென்றலுக்கும் நிலாவுக்கும் ஏதோ பாலிடிக்ஸ் உண்டு பண்ற மாதிரி தெரியுதே. ஐயா சாமி, நான் எந்த மாதிரி எதுவும் பண்ணல. சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது கிளப்பிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை சித்து சந்தேகப்படுற மாதிரி நீங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது பாட்டி. ஏண்டி, நான் தான் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சும்மா எதுக்கு என்னையே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு எல்லாம் நல்லவங்களை பார்த்தா பிடிக்காதா? என்னது நல்லவங்களா? நீங்களா? ஐயோ பாட்டி,
இந்த வீட்ல நல்லவங்க நீங்களா இல்ல அத்தையான்னு கேட்டா நான் பளிச்சுன்னு சொல்லுவேன், என் அத்தை தான் நல்லவங்கன்னு. என் அத்தை தான் எப்பவுமே நல்லவங்க. சரி தென்றல், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ம். வரோம் அத்தை. வரேம்மா. ம். என்னடி அந்த தென்றல் இந்த வீட்ல நீதான் நல்லவன்னு சொல்லிட்டு போறா? அப்படின்னா நான் கெட்டவன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாளா? ஐயோ அத்தை, அவ சொல்லாமல்லாம் சொல்லல, நேரடியாவே நீங்க தான் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு போறா. என்ன யாழ்னி, என்னாச்சு? ஏன் இப்படி குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருக்க? இல்ல சித்து இன்னும் ஆபீஸ்க்கு வரல. அடி பாவி, ஆபீஸ்க்கு இன்னும் எம்டி மேடம் வரல, சின்ன எம்டி மேடம் நிலா வரல, அவ்வளவு ஏன் கூட ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸும் வரல. நீ அத பத்திலாம் கவலைப்படாம சித்து இன்னும் வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு யார் முக்கியமோ அவங்கள பத்தி தானே நான் கவலைப்பட முடியும். அப்புறம் நீ சொல்றவங்கலாம் ஆபீஸ்க்கு வந்தா என்ன, வரலன்னு எனக்கு என்ன? எனக்கு சித்து மட்டும் வந்தா போதும். இதோ பார் யாழ்னி, நீ தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சித்துக்கு உன் மேல எந்த அபிப்பிராயமும் கிடையாதுமா. நீ என்னதான் டைப்பா மேக்கப் பண்ணிட்டு வந்தாலும், வாய்க்கு மேல லிப்ஸ்டிக் போட்டாலும், கலர் குருவி மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சித்து உன்னை லவ் பண்ணவே மாட்டான். சித்து என்ன லவ் பண்ணலனாலும் நான் அவரை லவ் பண்றேன்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஏய், உன்னை ஒருத்த லவ் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சோம் நீ அவனைத்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்ற. நீ என்ன கிறுக்கா? முறைக்காத, நான் உண்மையதான் சொல்றேன். உனக்காக நான் இங்க உருகிக்கிட்டு இருக்கேன், அது உன் கண்ணுக்கு தெரியல? இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஈவ் டீசிங் பண்றேன்னு போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் சித்துவை தான் லவ் பண்ணுவேன். இல்ல யாழ்னி, உண்மையிலேயே சித்து யாருன்னு தெரியுமா? சின்ன எம்டி மேடம் வந்துட்டாங்க, ஆனா என்னோட எம்டி தான் இன்னும் வரல. இது உன்னோட எம்டியா? உன்னோட எம்டினா யாரு? தென்றல் மேடத்தை சொல்றியா? நான் ஏன் அவங்கள பத்தி சொல்ல போறேன்? அவங்க இந்த ஆபீஸ்க்கு தான் எம்டி, எனக்கு எம்டி எல்லாம் கிடையாது. அப்ப உனக்கு எம்டின்னு நீ யார சொல்ற? சித்துவை தான் சொன்னேன். கலர் குருவி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. என்ன ஆபீஸ் டைம்ல வெட்டியா நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல நிலா மேடம், ஆபீஸ் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, தென்றல் மேடம் சித்து சார்லாம் வரலையா? இல்ல, அவங்க 2 பேரும் ஏதோ முக்கியமான மீட்டிங்காக வெளியில போயிருக்காங்க. ஓ அப்படியா? இவ இன்னும் அவனதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காளா? பேசாம சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை இவருக்கு தெரியப்படுத்திடலாமா? ஆஹா, சித்துவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட இவ பரவாயில்ல, நான் சித்துவை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லுவா. அப்படி ஒரு பெருத்த அவமானம் நமக்கு தேவையா? வேணாம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை கிட்ட சொல்லி நாம அவமானப்படுறதை விட சொல்லாம சைலண்டா போறதே நல்லது. ஆகாஷத்தா சொன்னாருங்கிறதுக்காக நான் இந்த சேர்ல உட்காராம இருந்துருவேனா? நான் எப்பவும் இந்த எம்டி சேர்ல தான் உட்காருவேன். இதுதான் எனக்கு பொருத்தமான சேர். என்ன காரணம்? ஒருவேளை அந்த கிளைண்ட் உன்னை இந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றதா சொல்லிருக்காரா? இல்ல, நாம இங்க யாரையும் மீட் பண்ண வரல, சும்மா தான் வந்திருக்கோம். என்ன சொல்ற தென்றல்? நீ என்ன சொன்ன நிலா கேட்டா? ஒருத்தரை மீட் பண்ண போறதா தானே சொல்லியிருந்தா, ஆனா இங்க வந்து நீ இப்படி சொல்ற? ஒன்னும் இல்ல சித்து, நிலா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கா. அவளுக்கு நம்ம ஆபீஸ கட்டி ஆளணும்னு ஆசை. எம்டி சேர்ல உட்காரும் போது அவ தன்னை ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்றா. நம்ம ஆபீஸ்ல அவ கூடவே இருந்தா அவளுக்கு அது தொந்தரவா தெரியுது. அதான் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவ நம்ம ஆபீஸ்ல சுதந்திரமா இருந்துட்டு போட்டோன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறோன்னு அவகிட்ட போய் சொல்லிட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ இன்னைக்கு முழுக்க நம்ம 2 பேரும் ஜாலியா வெளியே சுத்த போறோமா? ஆமா. பரவாயில்லையே, நாமளும் இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து வெளியே சுத்தி எவ்வளவு நாளாச்சு.
இந்த ஒரு நாள் நம்ம 2 பேருக்குமான ஸ்பெஷல் டே. இன்னைக்கு நாம எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் ஊர் சுத்தலாம். ஹாப்பி தானே? ஆ, பாதி ஹாப்பி, ஆனா பாதி ஹாப்பி இல்ல. ஏன்? இல்ல, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலைன்னு அங்க ஒரு ஜீவன் எனக்காக எதிர்பார்த்து வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம். யாரு சார் அந்த ஜீவன்? சிறுத்தைய சொல்றீங்களா? சிச்சி, அவனை யார் சொல்லுவா? நான் சொன்னது யாழ்னி. என்னது? யாழ்னியவா? உன்ன என்ன இருந்தா ஏன்கிட்ட இவ்வளவு பேசுவ? பேசுவியா? பேசுவியா? அவ பாவமா? யாழ்னி வெயிட் பண்ணுவா. மேடம் மேடம், என்ன மேடம், என்ன பிரச்சனை? சார் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? யோ போயாங்கிட்டு வந்துட்டாரா ஹெல்ப் பண்றதுக்கு? இல்ல சார், ஏதோ பயங்கரமா சத்தம் போட்டீங்க. ஹெல்ப் பண்ணலான்னு வந்து கேட்டா இப்படி திட்டுறீங்க. நல்லதுக்கே காலம் இல்ல சார். போயாங்கிட்டு. என்ன தென்றல், பப்ளிக் பிளேஸ்ல எப்படியா நடந்துக்கிறது? இன்னொரு தடவை யாழ்னிய பத்தி பேசுனேன்னு வெச்சுக்கோ. உன்ன மவனே. சாரி 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 செல்லம். சார், இந்த ஃபைல உங்க எம்டி மேடமை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். எம்டி மேடம் வெளியே போயிருக்காங்க. நீங்க வேணா உங்களுக்கு. அண்ணே, அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. சார், அதான் உங்ககிட்ட எந்த டீலிங்கும் வச்சுக்க முடியாது, உங்களை வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு ஆல்ரெடி எம்டி மேடம் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அப்படியே மறுபடியும் இங்க வந்தீங்க? நான் ஒன்னும் உங்க கம்பெனில வேலை கேட்க வரல, உங்க கம்பெனிக்கு வேலை கொடுக்க தான் வந்திருக்கேன். இது வேலை கொடுக்கவா? அது எம்டி மேடத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும். எம்டி மேடம் இங்க இல்ல, வெளியில போயிருக்காங்க, நீங்க கிளம்புங்க. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நான் நிஜமாவே ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்கேன். ப்ராஜெக்ட் உங்க கம்பெனிக்கு பிடிச்சு கொடுத்தா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும், அதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க மேடம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதான் இல்லன்னு சொல்றேன்ல. எம்டி மேடம் இல்லன்னா என்ன, சின்ன மேடம் இருக்காங்களே, அவங்க கிட்ட இவர் போய் பேசட்டும். சின்ன மேடம் இந்த கம்பெனிக்கு இன்னொரு எம்டி தானே. ஏய், வாய மூடு. தென்றல் மேடமுக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியும், சின்ன மேடமுக்கு என்ன தெரியும்? நீ சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. சார், யார் சார் சின்ன மேடம்? அப்படிலாம் யாரும் இல்ல, நீங்க கிளம்புங்க. சிறுத்தை, என்ன இங்க வெட்டி போச்சு? யார் இவரு? இவங்க தான் சின்ன மேடம். வணக்கம் மேடம். என்ன விஷயம்? இல்ல, அது வந்து மேடம், சார் நம்ம கம்பெனிக்கு ஏதோ ப்ராடக்ட் ஷூட்காக வந்திருக்காரு. நான் சின்ன மேடம் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். உடனே இந்த சிறுத்தை, சின்ன மேடம்க்கு என்ன தெரியும், தென்றல் மேடம்க்கு தான் எல்லாம் தெரியும், அவங்க தான் இந்த பிசினஸோட எம்டி, அவங்க இப்ப ஆபீஸ்ல இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி இவரை வெளியில போக சொல்றாரு. எனக்கு பிசினஸ் தெரியாதுன்னு உனக்கு தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா சொன்ன அவ்வளவுதான். சார், நீங்க உள்ள வாங்க. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள நிலா கூட பிசினஸ் பேச அனுப்பிச்ச? நிலாக்கு என்ன தெரியும்? சரியான லூசா இருப்ப போல இருக்கு. இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் இங்க உனக்கு மேல சீஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாம எல்லாம் பேசின அப்புறம் சித்து சார் கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சித்து சார் கிட்ட சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவியா? அவர் வேலையே இங்க கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல, அவருக்கே வேலை எப்ப பறிபோகும்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல நீ அவர்கிட்ட சொல்லி அவரே என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரா? அவர் உன்னை வேலையை விட்டு தூக்குறாரோ இல்லையோ, ஆனா தென்றல் மேடம் கிட்ட சித்து போய் உன்னை வேலையை விட்டு தூக்க சொன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. அதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாவே தென்றல் மேடம் சொல்லிட வேண்டியது தானே, ஏன் சித்து கிட்ட சொல்லி சொல்லணும்? நான் எதா இருந்தாலும் சித்து கிட்ட தான் சொல்வேன். மேடம், நான் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லட்டுமா? அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். முதல்ல என் அக்காக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், நான் வந்து ஏற்கனவே இந்த பிசினஸ பத்தி அவங்க கிட்ட பேசியிருக்கேன், ஆனா அவங்க ஒத்துக்கல. இவ்வளவுக்கும் நான் கம்மியா தான் கமிஷன் கேட்டேன். அவங்க முடியாதுன்னு சொல்லி என்ன ரொம்ப இன்சல்ட்டா பேசிட்டாங்க மேடம். அதனாலதான் மேடம் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா திரும்பவும் மேடம் கிட்ட வந்து பேசி அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு வந்தேன். அதெல்லாம் எந்த சமாதானமும் வேண்டாம். நானும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த எம்டி தான். எனக்கும் இங்க சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் இருக்கு. அதனால நீங்க என்கிட்டயே பிசினஸ் பேசலாம். உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த பிசினஸ் பத்தி உனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஓகே, நீயா வாண்டடா வந்து மாற்ற, எனக்கு இது நல்லது. உன் மூலமா இந்த பிசினஸ்ல நான் ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு உன் அக்கா கம்பெனியை இழுத்து மூட வைக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? சொல்ல வந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி டீடைலா சொல்லுங்க. அது வந்து மேடம்,
அவ்வளவுதான் மேடம். இதை நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்பெனிக்கு கண்டிப்பா பெரிய லாபம் கிடைக்கும் மேடம். டாக்குமெண்ட்டை கொடுங்க, சைன் பண்றேன். இருங்க இருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. சொல்றத கொஞ்சம் கேளு. தென்றல் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். இந்த ஆள் ஏற்கனவே ஆகாஷ் கம்பெனில ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டாருன்னு ஆகாஷ் டீலிங்க கட் பண்ணிட்டு தென்றலுக்கு புதுசா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் சொல்றேன், வேணாம். சார் என்ன சார் நீங்க பழைசே நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப அப்படிலாம் கிடையாது சார். மேடமே ஒத்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன சார்? மேடம் நீங்க கையெழுத்து போடுங்க மேடம். யோ சுமாரியா, அவங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாதியா? இந்த பாரு நிலா, நீ வேணும்னா தென்றல் மேடம்க்கு போன் பண்ணி கேளு. இல்லனா இந்த டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து உடனே தென்றலுக்கு அனுப்பி இதெல்லாம் ஓகேவா சைன் பண்ணலாமான்னு கேளு. போதும், நிறுத்துறியா? நீ இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு சாதாரண ஸ்டாஃப். இங்க நான் ஒன் ஆஃப் த எம்டி. எனக்கு நீ ஆர்டர் போடக்கூடாது, தெரியுதா? இல்ல அது வந்து இப்ப நீ அமைதியா இல்லன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேங்க்ஸ் மேடம். அப்ப நான் வரேன் மேடம். வரேன் சார். ஆனா உன சும்மா சொல்லக்கூடாது. நம்ம வீட்ல ஆண்டாள் பாட்டியோட தொல்லை, ஆபீஸ்ல என்னால தொல்லை. ஆனாலும் நீ புத்திசாலித்தனமா சமாளிக்கிறல்ல, உண்மையிலேயே கிரேட் தென்றல். என்னதான் பொண்ணுங்க புத்திசாலியா இருந்தாலும் அவங்க சோர்ந்து போகும்போது அவங்களுக்கு நான் இருக்கேன்னு ஆறுதலா தோள் கொடுக்க அவங்க புருஷனோட சப்போர்ட் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சிறுத்தை தான் கூப்பிடுறான், ஒரு நிமிஷம். சொல்லு சிறுத்தை. இன்னைக்கு ஒரு நாள் நிலாவை ஆபீஸ்ல இருக்க சொல்லிட்டு நீயும் சித்துவும் வெளியில சுத்த போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள அவ என்னென்னமோ பண்ண போறா. என்ன சொல்ற, என்னாச்சு? ஆகாஷ் ஆபீஸ்ல இருந்து வெளியில போன அந்த ப்ரமோட்டர் உன்னை ஏற்கனவே மீட் பண்ணது பத்தாதுன்னு திரும்ப உன்னை சந்திக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வந்தான். அவன்கிட்ட எப்படி மேடம் இங்க இல்ல கிளம்புன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா நிலா குறுக்க வந்து எனக்கு எதுவும் தெரியாதா அவனை அனுப்புன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் அவன்கிட்ட பிசினஸ் பேசி அவன் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் தென்றல். அட்லீஸ்ட் தென்றலுக்கு போன் பண்ணி ஏதாவது கேளு, இல்லனா அந்த டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து அது ஓகேவாச்சுன்னு கேட்டுக்கோ அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா நான் எவ்வளவு சொல்லி அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. என்ன திட்டிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பீம்புக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. சரி நீ போன வை, நாங்க நேர்ல வரோம். என்னாச்சு தென்றல்? ஆகாஷ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண அந்த ப்ரமோட்டர் தீபக் இப்ப நேரா நம்ம ஆபீஸ்க்கு போய் நிலாவை பார்த்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டான். என்ன சொல்ற? அது எப்படி நிலா கையெழுத்து போடலாம்? உன் பெர்மிஷன் இல்லாம அவளுக்கு யாரு கையெழுத்து போட அத்தாரிட்டி கொடுத்தது? தென்றல், நிலா ரொம்ப தப்பு பண்றா தென்றல். ரொம்ப அவசர புத்தி அவளுக்கு. உன்னை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறா அவ. நீ இதெல்லாம் அவகிட்ட சொல்லாத, அப்புறம் அதுக்கு அவ ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிருவா. சரி நம்ம கிளம்பலாமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்தலான்னு வந்தோம். ஆனா உன் தங்கச்சியால ப்ரோக்ராமே கெட்டு போச்சு. 2 மணி நேரம் நம்ம ஆபீஸ்ல இல்லாம இருந்ததுக்கே நிலா எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சிருக்கா பாரு. நம்ம ஈவினிங் வரைக்கும் ஆபீஸ்க்கு போகாம இருந்தா அவ்வளவுதான். நிலா ஆபீஸையே இழுத்து மூட வச்சிருவா. சீக்கிரம் எழுந்து வா, கிளம்பலாம். நிலா எங்க? கேபின்ல தான் இருக்கா. என்ன 2 பேரும் ஏதோ முக்கியமான மீட்டிங் விஷயமா வெளியில போறோம், ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க? அந்த ப்ரமோட்டர் தீபக் இங்க வந்தாரா? உன்னதான் கேக்குறேன். அந்த தீபக் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டியா? உனக்கு யார் சொன்னது? முதல்ல நீ கையெழுத்து போட்டியா இல்லையான்னு சொல்லு. முதல்ல உனக்கு யார் சொன்னதுன்னு சொல்லு. சிறுத்தை தான் சொன்னான்.
எதுக்கடி இப்படி பண்ண? எதுக்காக நீ இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்ட? ஏன் அதுல என்ன தப்பு? நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போட்டேன். எல்லாம் சரியா தான் இருந்தது. அதனாலதான் நான் கையெழுத்தே போட்டேன். அறிவு கெட்டத்தனமா பேசாத. அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே நானும் படிச்சிட்டேன். அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அந்த ப்ராஜெக்ட் நாம பண்ணி கொடுத்தா நம்ம கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல லாஸ் ஆகும். இது எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டு விட்டுருக்க. நீ தேவையில்லாம என்ன தப்பு சொல்லாத. நான் அந்த டாக்குமெண்ட்டை படிக்கும் போது எனக்கு எல்லாமே சரியா தான் இருந்தது. அதனாலதான் கையெழுத்து போட்டேன். அதனால எந்த லாஸும் வராது. நான் இவ்ளோ சொல்லியும் நீ வராதுன்னு சொல்ற? உனக்கு என்னடி தெரியும் இந்த பிசினஸ் பத்தி? ஓ, அப்போ எனக்கு எதுவுமே தெரியாத முட்டாள்னு சொல்றியா? நிலா, யாரும் உன்னை முட்டாள்னு சொல்லல. ஆனா உனக்கு இன்னும் இந்த பிசினஸ பத்தி எதுவும் சரியா தெரியாதுல்ல. அதனால நீ இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் தென்றல்ட்ட ஒரு காலாவது பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க? ஏன் நீங்க ஏன் புருஷன்கிட்ட பார்ட்னரா இருந்தப்போ தப்பான ஷேர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்து 30 லட்சத்தை லாஸ் பண்ணீங்கல்ல? அப்போ நீங்க என் புருஷன்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா?